நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ குரூடாயிலுடைய லைவ் சாட் பார்த்துட்ருக்குறோம். ஆல் டைம் ஃப்ரேமில் எல்லா கேண்டில் கலரும் ரெட்டாக இருந்தால் மார்க்கெட் டவுன் டைரக்ஷன் போகும். அப்போ புட் ஆப்ஷனில் பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இது டே, இது 4 ஹவர். இன்றைக்கி மார்க்கெட் 5 மணிக்கு பிறகு தான் ஓப்பன் ஆகிருக்கு. டூ ஹவர், 1 ஹவர், 30 மினிட்ஸ், 50 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 1 மினிட். மார்க்கெட்டு பிவட் டு பிவட் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இந்த டே டைம் ஃப்ரேமுடைய பிவட்டு அந்த ப்ரைஸையும் தாண்டி மார்க்கெட் கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போ அதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த இடத்துல 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம பார்த்து ஒரு ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட அது ஒரு 200 பாயிண்ட் பக்கம் ஆல்ரெடி இறங்கி முடிச்சிருச்சு. ஏற்கனவே அந்த ப்ரைஸ் பக்கத்தில் ரீச் ஆன இடத்துக்கு மறுபடியும் நிற்கிது. லோயஸ்ட் ப்ரைஸ் 6626. இந்த இடத்துல மார்க்கெட்டு அடுத்து என்ன பண்ண போகுதுங்கிறத பொறுத்து இங்கேருந்து இங்கே வர்ற வரைக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. 6572 அப்படி ஏறுதா இல்லை டபுள் பாட்டம் கொடுத்துட்டு மேலே போகுமா அப்படிங்கிறது இருக்குது. இதில் ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது பெரும்பாலும் ரெட்டாக தான் இருக்குது. இதை தாண்டி மார்க்கெட் கீழே இறங்கும்போது தான் இப்போ இதில் ஒருவேளை நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இந்த இடமும் ரெசிஸ்டன்ஸ் 2 இந்த இடம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கூட போகும். 6623 83 கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்டுங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேமோடைய பிவட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. மார்க்கெட் இன்னும் இறங்குது. இப்போ இதில் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா புட் ஆப்ஷனில் ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். 6600 புட்டு பிஇ. $6600 பிஇ M6 சார்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது டே சார்ட்டு. இப்போ எல்லா சார்ட்டும் கொண்டு வருவோம். டே, இது 2 ஹவர், இது 1 ஹவர், 30 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1
5 minutes, 3 minutes, 1 minute. இப்போ இந்த மார்க்கெட்டு 152 ரூபா, சரி 151 ரூபா வரையில் இருக்குது. இந்த 152 தாண்டி மேலே போகும்போது 179 வரைக்கும் போகும். இந்த இடத்துல ஒரு மூவிங் ஆவரேஜ் தடுக்கிற மாதிரி இருக்குது. இதே தான் நம்ம கொஞ்சம் பெருசாக பார்க்குற மாதிரி இருக்கும்போது இங்கே தடுக்குது. இது 1 ஹவரில் பார்த்தோம்னா 180 வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மினிட்ஸில் பார்க்கும்போது 155, அதை தாண்டி மேலே இந்த இடம் 158, ஒரு 3 பாயிண்ட்டு 160 தாண்டி போச்சு அப்படின்னா இந்த வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு 19-20 பாயிண்ட் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து 85 to 155, ஒரு 70 பாயிண்ட்டுக்கிட்ட இதுவரை கொடுத்துருக்கு. இதே இது எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கு பார்த்தோம் அப்படின்னா 6800லேருந்து ஒரு 175 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஒரு 70 பாயிண்ட்டு ஆப்ஷனில், புட் ஆப்ஷனில் ஏறி இருக்கு. இங்கே கமாடிட்டியில் குரூட் ஆயில் இருக்குது. இதில் அதனுடைய புட் ஆப்ஷன் வைப்போம். இல்லை இன்னொரு சார்ட்டு கொண்டு வந்துட்டு இங்கே குரூட் ஆயில் இருக்குது, இங்கே கால் ஆப்ஷன் வைக்கலாம். 6600 சி. இங்கே பிஇ வைக்கலாம். ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒரு பக்கம் இருக்கும்போது, அந்த சப்போர்ட் அல்லது ரெசிஸ்டன்ஸுங்கிறது பிவட்டாகவோ, சூப்பர் ட்ரெண்டாகவோ, மூவிங் ஆவரேஜாகவோ, ப்ரீவியஸ் ப்ரைஸாகவோ இருக்கும். அதை நம்ம ஏதோ ஒன்றில் பார்த்து மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஆல் டைம் ஃப்ரேம் பார்த்தோம், கால் ஆப்ஷன் பார்த்தோம், புட் ஆப்ஷன் பார்த்து தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கிறீங்க.
ஓகே, மார்க்கெட்டு என்ன முடிவெடுக்குதுன்னு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் டபுள் டாப், டபுள் பாட்டம், ஹெட் அண்ட் ஷோல்டர், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறது இந்த 3 இடத்துல தான். அதாவது ஒரு மார்க்கெட் வந்து திரும்பும் போது, ரிவர்ஸ் எடுக்கும்போது 3 விதமாக வேலை செய்யும். இந்த ப்ரைஸுக்கு ஒரு தடவை வந்துட்டு அப்படியே போகிறது ஒரு விதம், அப்படி வந்து திரும்பிடுச்சு அப்படின்னா அது வி ஷேப்பில் போயிடும். அப்படி இல்லாமல் மறுபடியும் செகண்ட் டைம் ஒரு தடவை வந்துட்டு போகிறது ஒரு விதம். இதை வந்து ஒரு பாட்டம், டபுள் பாட்டம், 2வது பாட்டம் அப்படிம்பாங்க. 3வது இன்னொன்று என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் இந்த இடத்துக்கு போயிட்டு இன்னும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் 3வது தடவையாக மறுபடியும் மேலே போகும். ஸோ இந்த இடத்துல எமோஷன் ஆகி ட்ரேட் எடுக்கிறவங்க தான் ஷேர் மார்க்கெட்டில் லாஸை சந்திக்கிறாங்க. அப்போ இதில் வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லை. அதனுடைய மூமெண்ட்ஸ் வந்து நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வைக்கும். தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியாத வேலையை அது செய்யும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது தெரிய வரும். இங்கே மேலே ஏறி க்ரீன் கலர் வந்தால் இங்கேயும் க்ரீன் கலர் வரணும். இங்கே கீழே இறங்குனா இங்கே க்ரீன் கலர் வரணும். இது வந்து இந்த வேடிக்கையை கொஞ்ச நேரம் பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இடங்களில் தான், அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன், கரெக்ஷன் அந்த மாதிரிங்கிற வார்த்தைகளில் யூஸ் பண்ணுவாங்க. கன்சல்டேஷன் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய இடம் இது. நிறைய பேர் பணத்தை இழக்கிறது, எமோஷன் ஆகிறது இடம் இந்த இடம் தான். இது சிங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் மினிட்டில் இந்த டபுள் அப்பு கொடுத்து சூப்பர் ட்ரெண்டில் இங்கே பிவட் பாயிண்ட்டை தாண்டி மேலே போய் இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போன இந்த இடம் மார்க்கெட்டில் பை பண்ணுறக்குரிய இடம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆசம் அசல்டர் பேஸ் லைனுக்கு மேலே போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சி, வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி எல்லா டைமரையும் கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணிக்கு பிறகு மார்க்கெட்டு எல்லா டைம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருந்திருக்கும். இது 1 மினிட், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 ஹவர், 2 ஹவர். ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு கலர் சேம் கலராக இருக்கும்போது மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறது தான் நம்ம இது வரைக்கும் பார்த்த ரூல்ஸு. அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நிறையா சம்பாதிக்க முடியும், ஆப்ஷன் ட்ரேடிங் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல நிறைய பணத்தை இழக்கிற இடம் இந்த இடம்தான். இந்த இடத்துல யார் ஒருத்தங்க ட்ரேட் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணி தெளிவாக ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும்
பொறுமையாக நிதானமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். பட் அதுக்கு வந்துட்டு நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் யாராலையும் பொறுமையாகவும் இருக்க முடியும். ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் அதில் இப்போ ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலையும் சொல்லாதது சொல்லியிருக்கிறேன். டபுள் பாட்டம் அண்டு ஹெட் அண்ட் ஷோல்டர். அந்த டபுள் பாட்டம் அண்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிறது நீங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்க பணத்தை எல்லாமே இலக்க செய்யக்கூடிய இடம். அந்த மூமெண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எப்படி வந்து எல்லா ட்ரேடரையும் தடுமாற வைக்குது அப்படின்னு பாருங்கள். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். இது ஃபியூச்சர், இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். இந்த இடத்துல அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.
ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பணத்தை இழக்கிற இடம், இந்த இடம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து ரொம்ப 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 மோசமான இடம். இதை பற்றி எந்த இடத்துல நான் பெருசாக சொல்லலை, ஆனால் அதை வேறு மாதிரி சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் மனசில் நிற்குன்னு தெரில. ஒரே ஒருத்தங்க மட்டும் சமீபத்தில் நான் யூஸ் பண்ணியிருந்த அந்த வார்த்தையை மார்க்கெட் பற்றி பேசியிருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் பற்றி படிக்கிறதுக்கு, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு எத்தனை டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், எத்தனை டூல்ஸ் யூஸ் பண்ணணும், அதில் ஒவ்வொரு டூல்ஸுக்கும் மார்க்கெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நான் கையில் எடுத்தது வந்து MACD இண்டிகேட்டர். அந்த MACD இண்டிகேட்டரை வச்சு ஸ்டாக்கில் அனலைஸ் பண்ணி, ஸ்டாக்கில் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு வரும்போது ஆப்ஷன் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண இண்டிகேட்டர் MACD இண்டிகேட்டர். அந்த MACD இண்டிகேட்டரை பற்றி தான் அவங்க சொன்னாங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும்போது MACD இண்டிகேட்டர் பற்றி நான் சொன்ன விஷயத்தை அவங்க நல்லா மனசில் உள்வாங்கியிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காலையில் போட்ட வீடியோவில் ஒரு சில இடங்களில் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே இருக்காது, அதாவது மார்க்கெட் ஏறும், ஆனால் நம்மளுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசணும். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி இடங்கள் தான். ஒரு மார்க்கெட் இறங்குறதோ ஏறுறதோ எந்த ஒரு இண்டிகேட்டர் கையிலையும் இல்லை. மக்கள் வந்து பை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஏறுது, மக்கள் வந்து செல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இறங்குது. இதுதான் நம்ம வந்துட்டு இண்டிகேட்டர் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். அந்த இண்டிகேட்டர் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்று வரும்போது, ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பங்குக்கு கண்டுபிடிச்சிருக்க இண்டிகேட்டர் எல்லாமே ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது.
ஆனாலும் கூட எந்த ஒரு இண்டிகேட்டரும் ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட் தராது. ஜஸ்ட்டு அது இண்டிகேட்டர் மட்டும்தான். உங்களுடைய அனுபவங்கள் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டை தரும். அந்த அனுபவத்தில், நீண்டகால அனுபவத்தில் யாருமே, அந்த நீண்டகால அனுபவத்தில் கூட யாருமே ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற வார்த்தையை கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு கற்றுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ட்ரி அண்ட் எக்ஸிட், இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு இடம். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் டபுள் பாட்டம் மார்க்கெட்டு, ஹெட் அண்ட் ஷோல்டராக இருக்கட்டு, இதெல்லாம் பற்றி சொல்லும்போது பெரும்பாலும் மார்க்கெட் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது மார்க்கெட்டில் இந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட் தரக்கூடிய இடங்களெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இடங்களில் ப்ராஃபிட் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட் ரொம்ப சின்ன சின்ன ப்ராஃபிட் கொடுக்காமலாம் இல்லை, கொடுக்குது சின்ன சின்ன ப்ராஃபிட். அப்புறம் ஏன் இந்த இடத்த மிஸ் பண்ணுறாங்க, இந்த இடத்துல அவங்களால ட்ரேட் எடுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அந்த அடிப்படை வசதிகள் இல்லாததும். அவங்க எவ்வளோ கிளாஸுக்கு போய் கற்றுக்கிட்டா கூட யாருமே இந்த ஆல் டைம் ரேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோ இல்லை இந்த இண்டிகேட்டர் இந்த மாதிரி கைட் பண்ணும், இந்த இண்டிகேட்டர் எப்படி கைட் பண்ணும், ஸோ ஒவ்வொரு இண்டிகேட்டரையும் நம்ம யூஸ் பண்ணி அதில் லாபம் பார்க்கணும் அப்படிங்கிறத எத்தனை லட்சம் கொடுத்து கற்றுக்கிட்டா கூட யாரும் அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி தரல. சில லட்சங்கள் கொடுத்து கற்றுக்கிட்டு வர்ற இடத்துல கூட நீங்கள் 10 ட்ரேட் பண்ணிங்கன்னா 6 சக்ஸஸ் ஆகும், இல்லை 5 சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு உள்ளே வர்றவங்களுக்கு கூட கண்டிப்பாக மார்க்கெட்டில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆப்ஷன் வேண்டாம், ஆப்ஷன் எமோஷனலாக உங்களை காலி பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஒரு 100 பேர் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 பேர் ஜெயிக்கிறாங்கங்கிற ஒரு வார்த்தையும் அதில் இருக்குது. அந்த 10 பேரில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடை இருக்கணும். அந்த கேள்விகளுக்கான விடைகள் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்ஸில் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட திரும்பவும் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் ஆல் டைம் ஃப்ரேமில் உள்ள கேண்டில் கலர் தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன் இதை நான் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரேடு பார்த்துட்டு இருக்கும்போது
ஒரு ட்ரேட் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இதே குருடாயில் ஒரு பெரிய அளவில் ஒரு கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகுது 1 மினிட் டைம் ஃப்ரேமில். இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில். ஆனால் அதனுடைய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டாக இருந்தது. 237 கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய கேண்டில் இங்கேருந்து அடுத்து இந்த இடத்துக்கு போயிடுச்சு. சரி, கேண்டில் வந்து குருடாயில் இங்கேருந்து இங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே சில்வர் மினி போய் செக் பண்ணலாம், கோல்டு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு அடுத்தடுத்த கமாடிட்டி இருக்கிறத செக் பண்ணும்போது குரூடாயில் இங்கேருந்து மேலே போனது இந்த இடத்துல இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது தொடர்ந்து அது ஏறினது மேலே போகிறதுக்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கு குரூடாயில். சில்வர் மினி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறிச்சோ அதே அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இறங்க ஆரம்பிச்சது. அது வந்து அந்த இறங்க இங்கேருந்து ஏறிச்சு அப்படின்னா அதே இடத்துல வந்து நிற்கிது. அதே மாதிரி தான் கோல்டும் எந்த இடத்துலேருந்து ஏறி மேலே போச்சோ அது வரைக்கும் ரிட்டர்ன் எடுத்துருச்சு இம்மிடியட்டாக. அதாவது வி ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. மூணாவது, கோல்டு அந்த இடத்துல நின்னாலும் சில்வர் மினி மறுபடியும் அதில் நிற்கலை, மேற்கொண்டு கீழே இறங்கிக்கிட்டே இருந்தது. அதாவது அதில் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒரே நேரத்தில் ஒரே டைரக்ஷனுக்கு போகக்கூடிய 3, அதாவது குருடாயில், சில்வர் மினி, கோல்டு, 3மே ஒரே நேரத்தில் தான் மேலே போகுது. ஆனால் ஒன்று தொடர்ந்து மேலே போயிட்டே இருக்குது, இன்னொன்று மேலே போனது திரும்ப எந்த இடத்துலேருந்து மேலே போச்சோ அதே இடத்துல வந்து நிற்குது, மூணாவது இது தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. அப்படின்னு வரும்போது தான் ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு இண்டிகேட்டரும் எந்த ஒரு ரூல்ஸும் நம்மளுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிற உண்மை எனக்கு தெரிய வந்தது. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலே தான் அதுவும் இருந்தது. அதுக்கு பிறகு தான் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒருங்கிணைச்சு கொண்டு வரும்போது இப்போ வச்சுருக்க நம்முடைய ஸ்ட்ராட்டஜியும் இந்த ரூல்ஸும், அதாவது ஆல் டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கும்போது மார்க்கெட்டு ஒரு பிவட்லேருந்து இன்னொரு பிவட்டுக்கு போகும் அப்படிங்கிற ரூல்ஸ் நம்மளுக்கு ஃபைனலாக இருக்கணும். இதில் கூட இந்த உழைப்பு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில் உள்ளது கிடையாது. இது ஒரு டீம் ஒர்க் தான். ஷேர் மார்க்கெட்டில் என்னை விட டேலண்டானவங்களாம் இன்னும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சூழ்நிலைகள் எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்தையும் தொடர முடியாமல் பண்ணிடுது. ஒவ்வொருத்தருடைய பண தேவைகள், ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள், வாழ்க்கை அமைப்பு, இது எல்லாமே அவங்கள ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து நிற்க வைக்கவோ இல்லை அதிலிருந்து வெளியேற்றி விடவோ அதுக்கான சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடுது. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் எடுத்தால் போதும், இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எவ்வளோ நேரம் நம்ம பொறுமையாக இருக்கணும்.
ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் 24 ஹவர், அதாவது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். வேறு மாதிரி சொல்லப்போனால் சில்வர் மினி ஒரு நாள் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு ஃபுல்லாக ஒரே சைட்வேஸ் கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் 12 ஹவருக்கும் மேலே சைட்வேஸில் போனது அடுத்த நாள் 2000 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுக்குது. அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் முடியும். இல்லாட்டி அது சாத்தியமில்லை. அதேமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நுணுக்கங்களாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் முழுசாக கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு இருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அதெல்லாம் அமையும். ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ், அதில் எந்த மாற்றுங்கிறது கிடையாது. அதில் சம்பாதிக்கிறதுக்கு குறுக்கு வழிகளும் கிடையாது. அதோட ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அறிவு தேவையா, அனுபவம் தேவையா, இல்லை அதிர்ஷ்டம் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறிவும் அனுபவம் இருந்தாலும் கூட நிறைய இடங்களில் அதிர்ஷ்டம் தேவைப்படுது. இதை நீங்கள் நம்பினாலும் நம்பட்டாலும் அது உங்கள் இஷ்டம். நான் ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு லாங் டைம் காத்து இருந்தால் கூட சரியான என்ட்ரி எடுக்க வேண்டிய நேரத்தில் என்ட்ரி எடுக்கிற இடத்துல நம்ம இல்லை அப்படின்னா நாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை எல்லாமே தவற விடுற மாதிரி ஆகிடும். இதில் வந்துட்டு இப்போ இன்றைக்கி கூட நான் பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட மார்க்கெட்டு முடிஞ்ச இடத்துல தான் என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்போ இந்த டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து ஒரு பிவட்டுக்கு பக்கத்தில் நிற்குது அப்படின்றப்ப அடுத்து அதனுடைய மூமெண்ட் வந்து மேலே கீழையா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்கும்போது ஒரு இண்டிசிஷன் ஏரியாவில் இருக்குது, இதில் நம்ம வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுக்குறது இந்த அனுபவம் தான். மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ கற்றுக்கோங்க, தொடர்ந்து விடாமல் கற்றுக்கோங்க. ட்ரேட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை, கற்றுக்கிட்டு இருந்தாலே போதும், அது என்றைக்கும் உங்களை கைவிடாது. ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி சொன்ன வீடியோவில் 3 விதமாக மூவ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று யூ, இன்னொன்று வி, இன்னொன்று டபிள்யூ. ஸோ மார்க்கெட் எப்படி தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கெலாம் எந்த கண்டிஷனும் இல்லை. நீங்கள் ஆர்டர் எடுக்கும்போது ஒரு குறைஞ்சபட்சம் 4 டைம் ஃப்ரேம் 1, 3, 5, 10, 15 1, 3, 5, 10, 15 ஒரு 5 டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது குறைஞ்சபட்சம் அன்னன்னைக்கு தேவையான ஒரு 3% ப்ராஃபிட்டை உங்களால் சாதாரணமாக எடுக்க முடியும்.
அதாவது எந்த சூழ்நிலையிலும் எடுக்க முடியும். அடுத்து 5 டைம் ஃப்ரேமில் 1, 3, 5, 10, 15 டைம் ஃப்ரேம் கூட இன்னும் கூடுதலாக டைம் ஃப்ரேம் இருந்தால், இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களால் இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்த மாதிரி இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் இறங்குது புட் ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது சராசரியாக ஒரு 80 ரூபா, அதிலிருந்து 150 ரூபா, ஒரு 70 பாயிண்ட் ஏறி இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடு, அதாவது பொறுமையாக இருந்து இந்த இடத்துல எடுக்கக்கூடிய நீங்கள் ட்ரேடு உங்களுக்கு $70 ஒரு லாட்டுக்கு 100 நம்பர், இது ப்ராஃபிட். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதே அமௌண்ட்டு தான். 80 பார்த்தோமா, 80னா இன்னொரு 10 ரூபா அதிகமாக வரும். 8000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 7000 ரூபா கிடச்சிருக்கும். ஒரு நீண்ட அனுபவத்துக்கு பிறகு, இதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீண்ட அனுபவத்துக்கு பிறகு ப்ரைஸ் ரேட்டு 80 ரூபா இன்று ஒரு லாட்டுக்கு 8000 ரூபான்ற பட்சத்தில் இதேமாரி ஒரு 10 மடங்கு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய லாபம் அப்படியே ஒரே நாளில் 70,000 மாறி இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 90%. 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் $90,000 உங்களுக்கு லாபம் கிடச்சிருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பொறுமை ரொம்ப முக்கியம், நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஷேர் மார்க்கெட்டில் எந்த இடத்துல லாஸ் ஆகுது அப்படிங்கிறத இது வரைக்கும் நான் வீடியோ போட்டதே கிடையாது. இன்றைக்கி மே 1 காலையில் ஒரு 2 வீடியோ போட்டாச்சு. இது 3வது வீடியோ. ஓகே, ஃபஸ்ட் டைமாக இன்றைக்கி காலையில் வீடியோ போடும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அதாவது வீடியோ போடும்போது அந்த கஷ்டம் வரல, ஆனால் போட்டுட்டு யோசிக்கும்போது கஷ்டமாக இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்கில் இறங்குறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 36%, அதாவது மாதம் 3%, வருஷத்துக்கு 36% அப்படி பார்க்கும்போது 3,60,000 ரூபா கிடச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், ஆப்ஷன் ட்ரேடருடைய பணம்
அந்த 10 லட்சமும் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் சொல்லும்போது கூட இல்லை, அது அந்த வேகத்தில் சொல்லி முடித்தாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு உட்காந்து யோசிக்கும்போது கஷ்டமாக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அது அதிகமாக பாதிப்பு தரக்கூடிய இடம் எது அப்படின்னா, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வெளியே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய ஒரு நபர், அதாவது இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து 84 ரூபா, இந்த இடத்துல இதனுடைய ப்ரைஸு 156. ஸோ ஒரு 70 பாயிண்ட் எடுத்தவங்க அதோடு நிப்பாட்டி இருந்தால், நம்மளுடைய ரூல்ஸ் படி இங்கே அதாவது கேண்டில் ஆனது சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே இருக்குது, ஒரு பிவட் பாயிண்ட்லேருந்து மேலே போகுது, மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. அடுத்து அந்த மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வரும்போது இப்போ இந்த இடமும் ஒரு டேஞ்சரான இடம், இந்த இடமும் ஒரு டேஞ்சரான இடம். இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளது டார்கெட் 1, இங்கேருந்து இது வரைக்கும் டார்கெட் 2, இதிலிருந்து இது வரைக்கும் டார்கெட் 3. இந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வரும்போது, இதில் நீங்கள் ஒரே ட்ரேடாக எடுத்தாலும் சரி, இல்லை 3 ட்ரேடாக எடுத்தாலும் சரி, நீங்கள் அதோடு நின்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் வைஸ் கால்குலேட் பண்ணும்போது 85, அதிலிருந்து ஒரு 15லேருந்து 20 பாயிண்ட்டு, அடுத்து இதிலிருந்து ஒரு 20 பாயிண்ட்டு, 40 பாயிண்ட்டு, இங்கேருந்து ஒரு 25 பாயிண்ட்டு. இது வெளிப்பார்வைக்கு. ஆனால் இங்கே அதனுடைய ப்ரைஸ்லேருந்து எடுத்திங்கன்னா 30 பாயிண்ட் கணக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 75 பாயிண்ட் கொடுத்துருது. அந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு நிப்பாட்டிட்டீங்கன்னா ஓகே, இறங்கி முடிச்ச பிறகு இந்த இடத்துல போய் இன்னும் போகும். ஏன்னா இங்கேருந்து இங்கே இறங்கியிருக்கு, இதுதான் ஃபியூச்சர், இது புட் ஆப்ஷன், இது கால் ஆப்ஷன். இந்த இடத்துல ஏன் இது இங்கே வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது டார்கெட்டு 6570 வரைக்கும் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த இடத்துல சிக்கிக்கிட்டா, புட் ஆப்ஷனில் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த ஆல் டைம் பிரேம் கேண்டில் கலர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் பையர் ஏன் லாஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ இது. கவனமாக இருங்க, உஷாராக இருங்க.